நீங்கள் சிபிஎஸ்சியில் படித்தாலும் சரி, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் படித்தாலும் நீங்கள் எந்த சிலபஸில் வேணாலும் கண்டிப்பாக. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய மாநில மொழி இல்லாட்டி அந்த மாநில மொழி அந்தஸ்தே இல்லாமல் போயிடும். நம்மளுடைய ஸ்ட்ரென்த் என்னன்னா யூனிட்டி இன் டைவர்சிட்டி தான். ஆனால் இங்கே வந்து ஒரு பெருந்தன்மையாட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்க இங்கே இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் கூட தமிழ் வேணும்னு அரசியல் தலைவர் கூட உனக்கு ஹிந்தி வேணுமா சரி கற்றுக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன் இங்கே ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கிடையாது. ஆக்சுவலாக வந்து நீங்கள் நார்த் சைடில், நான் நார்த்தில் கிட்டத்தட்ட 12 வருஷம் இருந்திருக்கேன் சார். ஓகே. அங்கே இருக்கிற மக்களை பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னா, இங்கே வந்து தமிழ்நாடு வந்து பயங்கர ரெஸ்ட்ரிக்டடு, இவங்க ஹிந்தியே வந்து கற்றுக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பம் தான் வந்து கட்டமைச்சிட்டு இருக்காங்க. ஆனால் பிரைவேட் ஸ்கூல்ஸ்ல இருக்கு, டியூஷன் சென்டர் எல்லா இடத்துலையுமே இருக்கு சார். இப்போ ஒன்றும் இல்லை, நான் படித்தது தமிழ் மீடியம் தான் சார். ஃபுல்லாக நான் படிச்சுட்டு வந்து தமிழ் மீடியம். ஆனால் வேலை செஞ்சது எல்லாமே பாம்பேயில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறேன். நான் போன ஒரு 6 மாதத்தில் என்னால் ஹிந்தி லாங்குவேஜ் படிக்க பேச எல்லாமே கற்றுக்கிட முடிஞ்சது. அதுக்கப்புறம் நாங்கள் சர்வே ஆகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு தேவையான நேரத்தில் என்னால் கற்றுக்கிட முடியுது. ஒரு லாங்குவேஜ் வந்து கற்றுக்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ ஆனால் வந்து என்னால் சப்போஸ் இப்போ அங்கே இருக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட்டாலேயோ இல்லாட்டி என்னாலேயோ தமிழ் படிக்காமல் இருந்தேன்னு வச்சுக்கோங்க, என்னோட லாங்குவேஜ் என்னால் கற்றுக்கவே முடியாது, கற்றுருந்துருக்கவே முடியாது. ஸோ என்னோட பிரச்சனை என்ன நினைக்க, நான் ஒரே ஒரு விஷயம் தான் சொல்லுவேன், நீங்கள் பாலிசியில் சேஞ்சஸ் கொண்டுட்டு வாங்க. நீங்கள் கொண்டுட்டு வரீங்க. இன்னொன்று வந்து நான் ரொம்ப டெட் அகெயின்ஸ்ட் எதுக்கு அப்படின்னு நினைக்கி, மொழி அறிவுக்கும் பொருள் அறிவுக்கும் வித்தியாசம் தெரியாமல் நம்ம இருக்குமோன்னு தோணுது. நம்ம வந்து பையனுக்கு வந்து ஒரு 3வது ஒரு லாங்குவேஜை கொண்டுட்டு வந்துட்டு அவன் பேர்டனை தான் கூட்டுறோம். நீங்கள் இது வரைக்கும் ஹிந்தி இங்கிலீஷ் தான் இருக்கா, தயவு செஞ்சு அதை மட்டும் வச்சுட்டு போங்க. 3வது ஒரு லாங்குவேஜை கொண்டுட்டு வந்து திணிக்காதீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று ஹிந்தியை ரிமூவ் பண்ணிட்டு தமிழை கொண்டுட்டு வாங்க. நான் வந்து இருமொழி கொள்கையில் தான் நான் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கேன். அந்த மும்மொழி கொள்கைன்றதுக்கே என்னால் உள்ளே போக முடியல. நான் என்ன சொல்கிறேன், ஒன்று ஹிந்தி இருக்கதா பரவாயில்ல, அந்த கேள்வி யார் யாருக்கு விருப்பம் இருக்கோ அவன் கேள்வியில் சேர்ந்து ஹிந்தி கற்றுக்கிறோம், கற்றுட்டு போகிறான், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்கள வந்து நம்ம வந்து ஸ்டாப் பண்ண முடியாது, எதுவும் பண்ண முடியாது. இல்லாட்டி இல்லை தமிழ் கட்டாயமாக கொண்டுட்டு வரோம், தமிழ்நாட்டிலேருந்து தமிழ் படிக்கணும்னு கவர்மெண்ட் ஒரு பாலிசி கொண்டுட்டு வருதா, அந்த ஹிந்தியை நோட்டிட்டு தமிழை கொண்டுட்டு வாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கும் 3வது விருப்ப பாடம்னு ஒன்று கொண்டுட்டு வரீங்க.